ஆமீன். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் இந்த உபவாச நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசித்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஒருமனப்பட்டு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 2வது அதிகாரம் 16வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆமீன். இந்த இடத்துல அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, இந்த அவள் யார், அவர்களை யார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை அவர்கள் தகர்த்தெறிகிறதற்காக ஆண்டவருடைய கிருபையினாலே அவர்கள் கடந்து செல்லுகிறதற்கான ஒரு பிளான், ஒரு பிரயாணத்தினுடைய ஒரு முற்போக்கான ஒரு பிளான் அவர்கள் செய்து கொண்டு வராங்க. செய்து கொண்டு வரும் பொழுது அந்த எரிகோ கோட்டை எப்பேற்பட்ட கோட்டை, அதை நாங்கள் பிடிக்க முடியுமா, அதை எப்பொழுது கடந்து செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேவுக்காரர்கள் ஒரு சிலர் எரிகோ மதிலை போய் வேவு பார்க்கிறதாக கடந்து செல்லுகிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது ராகாப் எனப்படுகிறதான ஒரு ஸ்திரீ, அந்த ஸ்திரீனுடைய வீட்டிலே அவர்கள் பிரவேசித்து அந்த ஸ்திரீனிடத்திலே அந்த பட்டணத்தை குறித்து விசாரிக்கிறார்கள். அதற்கு முன்னாடியே அந்த ஸ்திரீக்குள்ளே ஒரு நடுக்கமும் ஒரு பயமும் இருந்தது. அது என்னன்னா, நீங்கள் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாய் இருக்கிறீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அந்த ஸ்திரீ சொல்லுகிறா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செங்கடலை 2ஆய் பிளந்ததை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுக்கு முன்பாக அநேக ஜாதியினரை துரத்தி இருக்கிறதையும் அநேக ராஜாக்களை சங்கரித்து இருக்கிறதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இதனால் எங்களுடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லோரும் உங்கள் நிமித்தம் கலக்கம் அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு என்ன சொல்றா, ஒரு பதிலை சொல்றா. சொல்லிட்டு, எனக்கு நிச்சயமாய் தெரியும், நீங்களும் உங்களுடைய சேனைகளும் இந்த எரிகோ பட்டணத்தை கைப்பற்ற போகிறீர்கள். கைப்பற்றினதற்கு பிற்பாடு என்னுடைய குடும்பத்தை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு அந்த ஸ்திரீ, அந்த ராகாப் எனப்படுகிறதான அந்த ஸ்திரீ ஒரு உடன்படிக்கை செய்கிறாள். அப்படி உடன்படிக்கை செய்துட்டு அவர்கள் மறுபடியுமாய் தன்னுடைய ஸ்தானத்திற்கு கடந்து செல்கிறதற்கு, தன்னுடைய பாளையத்திற்கு யோசுவாவினிடத்திலே கடந்து செல்கிறதற்கு பிரயாணப்படும் பொழுது இந்த இடத்துல இப்படியாய் ஒரு ஆலோசனை சொல்லப்படுகிறது. ஏன் இந்த ஆலோசனைனா, இந்த வேவுக்காரர்கள் இஸ்ரவேலர்கள் எரிகோ மதில்களுக்கு மேல் இருக்கிறார்கள் என்று சொல்லி எரிகோனுடைய ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அறிவிக்கப்பட்ட உடனேயே அநேக போர் சேவகர்கள் அந்த எரிகோ மதில் இடத்துல வந்து அந்த ஸ்திரீனுடைய வீட்டிற்குள்ள உள்ள போயிட்டு இந்த மாதிரி இஸ்ரவேலர்கள் வந்திருக்கிறாங்களான்னு கேட்கிறாங்க. உடனே அந்த ஸ்திரீ சொல்றாள், யாரும் வரல அப்படின்னு அவர்களை பாதுகாக்கிறா, அவர்களை தற்காத்து வைக்கிறாள். வைத்துட்டு உடனே அந்த தேடுகிறவர்கள் இருக்கிறாங்களா, அந்த சிப்பாய்கள், அந்த போர் வீரர்கள், போர் சேவகர்கள், அவங்க அந்த வீட்டை சோதனைப்படுத்திட்டு அவங்க கடந்து சென்றுட்டாங்க. கடந்து சென்றதற்கு பிற்பாடு அந்த ஸ்திரீ ஒரு ஆலோசனையை அந்த வேவுக்காரர்களுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆலோசனை மறுபடியுமாய் நாம் வாசிக்க கேட்கலாம். யோசுவா 2வது அதிகாரம் 16வது வசனம். வேவுக்காரர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை, இன்னொரு முறை சொல்ல கேட்கலாம், தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளிந்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இடத்துல அந்த ஸ்திரீ அவர்களை நோக்கி சொல்லுகிறாள், தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு. இன்றைக்கு தேடுகிறவர்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாய் எடுத்து வாசிக்கலாம். 1 பேதுரு 5வது அதிகாரம், 1 பேதுரு புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வகை, இன்னொரு முறை சொல்ல கேட்கலாம். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அவன் சுற்றி திரிகிறான்.
அப்போ இந்த இடத்துல அந்த ராகாப் எனப்படுகிறதான ஒரு ஸ்திரீ, அவள் கொடுக்கிற ஆலோசனையில் இப்படியாய் சொல்லுகிறார், தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு மலைக்கு மேல் ஓடி போங்கள். அப்போ பிசாசானவன் இந்த இடத்துல 1 பேதுரு 5வது அதிகாரம் 8வது வசனத்துல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டு அலைந்து சுற்றி திரிகிறான். அப்போ பிசாசனுடைய நோக்கமே எவனை விழுங்கலாம், எந்த ரட்சிக்கப்பட்ட ஆத்துமாவை பின்மாற்றத்திற்குள்ளே இழுத்து போகலாம், எந்த ரட்சிக்கப்பட்ட ஆண்டவருக்குள்ளே ஸ்திரப்பட்டு பலத்தோடு இருக்கிறவர்களையும் வஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒவ்வொரு நாளும் பிரயாசத்தோடு கூட அவன் தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு வருகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? அவனுடைய நோக்கம் என்ன? பிசாசனுடைய ஆசை என்ன? எதற்காக அவன் தேடுகிறான்? எதற்காக ரட்சிக்கப்பட்டவர்களை மாத்திரம் குறிவைத்து தேடுகிறான்? யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் தேவனுடைய சாயலின்படி, தேவனுடைய ரூபத்தின்படி, அவருடைய வாயின் வார்த்தையினாலே, அவருடைய கைகளினாலே உண்டாக்கப்பட்ட ஒரு மகிமையான சிருஷ்டிப்பாய் நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நீங்க நம்புறீங்களா ஆண்டவர் தான் உங்களை படைச்சாருன்னு? பிரைஸ் காட். ஆண்டவர் தான் நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அப்போ ஆண்டவரை துக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பிசாசானவன் என்ன செய்தான் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்திலே ஆதியாகமத்தின் 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி, தம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்கினதான அந்த ஆதி மனிதர்களாகிய ஆதாம் ஏவாளை வகை தேடி தன்னுடைய சாமர்த்தியத்தினாலே அவன் விழத் தள்ளினான். ஹல்லேலூயா, ஆமென். 2வது, அவன் விழத் தள்ளினதற்கு பிற்பாடு பிசாசுக்கு மிகுந்த கொண்டாட்டம். ஏன்னா ஆண்டவருடைய சித்தம் அந்த இடத்துல என்ன செய்யப்படவில்லை, நிறைவேற்றப்படவில்லை என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டு மிகவும் கொண்டாடி கொண்டிருந்ததான வேளையில மனித குலம் அது அப்படியே ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகி வெகு தூரம் சென்றிருந்தது. வெகு தூரம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருந்து ரொம்ப தூரம் இழுத்து செல்லப்பட்டதான ஒரு சூழ்நிலை. அதற்கு பிற்பாடு தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினாலும் அவருடைய மிகுந்த அன்பினாலும் பிந்தின ஆதாமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே தந்து அவர் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முதலாம் ஆதாம் பிசாசினால் தேடப்பட்டு அவன் வஞ்சிக்கப்பட்டு அவன் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டான். 2வது ஆதாமா இருக்கிறதான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரை குறித்ததான பிசாசு அவரை எப்படியாகிலும் லாவகமாய் வஞ்சித்து விடலாம், நம்முடைய ஆண்டவரை எப்படியாகிலும் தள்ளி விடலாம், அவருடைய ஸ்தானத்திலிருந்து எப்படியாகிலும் என்ன செய்து விடலாம், கவிழ்த்து விடலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். அப்போ எடுத்து வாசிக்கலாமா? லூக்கா எழுதினதான மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 4வது அதிகாரம் 2-3வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பும், ஆமென், போதுமான சொன்னதுக்கு அப்புறம் வாசிங்க. கர்த்தராகிய தேவன் அவர் ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே அவர் செய்கிறதான முதல் காரியம், அவர் 40 நாள் புசியாமலும் குடியாமலும் ஆண்டவருடைய சமூகத்திலே உபவாசத்தோடு காத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஆலயத்திலே உபவாசத்தோடு காத்திருக்கிற உங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பலப்படுத்துவாராக. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உபவாசத்தோடு காத்திருக்கிற உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். 40 நாள் நம்முடைய ஆண்டவர் அவர் உபவாசித்து இருக்கிறார். உபவாசித்து இருக்கிறதான அந்த வேளையில அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. அடுத்த வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனேயானால் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இந்த இடத்துல பிசாசிற்கு ஆண்டவருடைய சூழ்நிலை நன்கு தெரிந்திருந்தது. ஆண்டவர் எத்தனை நாள் உபவாசம் இருந்தார்? 40 நாள் அவர் புசியாமலும் குடியாமலும் உபவாசம் இருந்தார். 40 நாட்களுக்கு பிற்பாடு அவருக்கு என்ன உண்டாயிற்று?
பசி உண்டாயிற்று. பிசாசனுடைய தந்திரத்தை பாருங்களேன். எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறதான அந்த சோதனைக்காரன் இயேசுவினிடத்தில் வருகிறான். வந்து நீங்க பசியா இருக்கிறீங்க, அதனால என்ன செய்யுங்க, இந்த கல்லுகளை அப்பங்களாய் மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பேர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நமக்கு ஒரு காரியம் உண்மையாகவே தேவைப்படும். அந்த தேவைப்படுகிற காரியத்தை நம்ம ஆண்டவருடைய சித்தத்தின்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் காத்திருப்போம். ஆனால் என்ன சொல்லுவாங்க, ஒரு சில ஆலோசனைகளை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்ப்பார்கள். அந்த ஆலோசனை வேதத்திற்கு புறம்பாய் இருக்கிறபடியான ஒரு ஆலோசனையா இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் சோதனைக்காரர்கள் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் இந்த சோதனைக்காரன் அவர் பசியா இருக்கிறதை அறிந்து முதலாவது என்ன பண்றான், ஏசப்பா நீங்க ரொம்ப எப்படி இருக்கிறீங்க, பசியா தான் இருக்கிறீங்க, அதனால என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வல்லமை உண்டு, உங்களுக்கு ஆண்டவர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு இருக்கிற வரங்களுக்கு அளவே இல்லை, நீங்கள் தான் எல்லா ஊழியத்திற்கும் தகப்பனா இருக்கிறீங்க, அதனால இந்த கல்லை எடுங்களேன், இந்த கல்லை எடுத்து என்ன பண்ணுங்க, இதை அப்பங்களா மாற்றிக்கொள்ளுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமாய் இந்த ஆலோசனை ஒரு நல்ல ஆலோசனை, ஆமாவா இல்லையா? இப்போ உங்களுடைய கையிலேயே ஒரு ஆண்டவர் ஒரு பவரை கொடுத்திருக்கிறார் வைத்துக் கொள்ளுங்க. அது என்னன்னா, நீங்க எதை தொட்டாலும் தங்கமா மாறும் அப்படின்னு ஒரு பவர் உங்களுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. அட சும்மா வச்சுக்கோங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதை தொட்டாலும் அது கோல்டா மாறிடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. அப்போ உங்களுக்கு ஆமென் ஒரு முக்கியமான ஒரு தேவை ஏற்படுகிறது. அந்த தேவையை நீங்க எப்படி பூர்த்தி செய்யணும் அப்படின்னா, நார்மலா நம்ம தேவைகளுக்கு யாரை தான் பார்ப்போம் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா நீங்க தேவனை தான் பார்ப்பீங்களா? அல்லேலூயா. தேவைக்கு தேவனை தான் பார்ப்பீங்களா? பிரைஸ் காட். அப்ப தேவனை தான் பார்க்கணும். இதான் வேதத்தினுடைய சட்டத்தின் நியதி. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இல்ல ஏதாவது ஒரு வல்லமை நமக்குள்ள இருக்குன்னா, ஏதாவது நம்ம ஒரு பெரிய லட்சம் நமக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணுவோம், போயிட்டு உன்னை தொட்டு அதை கொண்டு போய் என்ன பண்ணிடுவோம், ஆமா அடகு வச்சு இல்ல வித்து என்ன பண்ணிடுவோம், லட்சத்தை கொண்டு வந்து சேர்த்துருவோம். அப்போ இந்த மாதிரியான காரியங்களை யோசித்து பாருங்களேன். இது ஒரு வேடிக்கையான சம்பவம் தான். ஆனால் இந்த இடத்துல பிசாசு ஆண்டவருக்கு கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை, ஆண்டவரை வீழ்த்துகிறதற்காக கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை, இன்னைக்கு நமக்கு எதிராய் வருகிற ஆலோசனை நம்மை கர்த்தருக்குள்ளே ஸ்திரப்படுத்துகிறதற்காக வருகிறதா, இல்லை கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பின்மாற்றத்திற்கு போகும்படியாக நமக்கு ஆலோசனை தருகிறார்? ஹல்லேலூயா. ஆமென். ஒரு இடத்துல ஒரு குழந்தை ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருந்துச்சாம். ரொம்ப நாளா அழுதுகிட்டே இருக்குமா. உடனே ஒரு சகோதரி அந்த குழந்தையினுடைய தாயார் இடத்துல இப்படியாய் ஒரு ஆலோசனை சொன்னாங்களாம். இந்த குழந்தை இவ்வளோ அழுதுமா, இந்த குழந்தை அழுது இதனுடைய தொண்டை எப்படி ஆயிருச்சு, புண்ணா ஆயிருக்கும் போல இருக்கு. ஒரு சின்ன குழந்தை, இந்த குழந்தை இப்படி அழுவுதே, நீ தாய் தானே, உனக்கு நான் ஒரு ஆலோசனை சொல்றேன். அந்த இடத்துல ஒரு தர்கா இருக்கு, அங்க போய் என்ன பண்ணிட்டு வா, லைட்டா மந்திரிச்சிட்டு வந்துரு. அந்த பிள்ளை என்ன பண்ணிரும் ஆளுகையிலிருந்து நிப்பாட்டிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப அந்த தாய் கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா என்ன பண்ணுவா, ஆலயத்திற்கு கொண்டு வருவா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றான்னு எங்க தான் கொண்டு போவா. ஹல்லேலூயா. புரியுதா நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்போ நமக்கு வருகிற ஆலோசனை, சோதனைக்காரனாகிய பிசாசு நம்ம எப்படியாக விலத்தள்ளி விடலாம் என்று சொல்லி நமக்கு நிறைய ஆலோசனைகளை கொண்டு வந்து சேர்ப்பான். உலக பிரகாரமா அந்த ஆலோசனையை பார்க்கும் பொழுது எப்படித்தான் இருக்கும், சரியான ஆலோசனை தானே, ஒரு நல்ல ஆலோசனை தானே அப்படின்னு தோன்றும். ஆனால் ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து பார்க்கும் பொழுதுதான் தெரியும், அந்த ஆலோசனை நம்மை வாழ வைப்பதற்காக அல்ல, நம்மை விழத்தள்ளுகிறதற்காக சத்துரு கொடுக்கிறதான பெரிய சூழ்ச்சி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னதான ஒரு சாட்சி என்னுடைய காதுல நான் கேட்டேன். அது என்னன்னா, அவர் ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்தார். அவர் போலீஸ் அதிகாரியா இருக்கும் பொழுது அவர் ஊழியம் செய்யல. அவர் அப்போ ரட்சிக்கப்பட்டு மாத்திரம் இருந்தார். அவர் தொடர்ந்து 6 மாதம் அவருக்கு டயரியா, லூஸ் மோஷன். அதனால அவருடைய சக நண்பர்கள் கூட வேலை செய்யறதான அந்த போலீஸ்காரங்களை என்ன சொன்னாங்கன்னா, நீ தொடர்ந்து இப்படி இருக்கிறல்ல, அதனால அவங்க நார்த் இந்தியாவில் நாகாலாந்து அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ்.
அவங்க கிட்ட சொன்ன காரியம், நாங்கள்லாம் டெய்லி இந்த குளிருக்கு என்ன பண்ணுவோம், ஒரு சில காரியங்களை, இந்த கலப்பான சாராயத்தை நாங்கள் குடிப்போம், அதனால எங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கு. நீ இப்போ தொடர்ந்து லூஸ் மோஷனா போயிட்டு இருக்கிற, உடம்பு வேற ரொம்ப ஒல்லியா போயிட்டு இருக்கு, இது மாதிரி போயிட்டே இருந்தனா உன்னை வேலை விட்டு எடுத்துருவாங்க. நீ என்ன செய், கொஞ்சம் எங்க கூட சேர்ந்து இந்த காரியத்தை நீ குடித்து பாரு, உடம்பு சரியாயிடுச்சுன்னா ஓகே, அப்புறம் என்னை விட்டுரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணாரா, சரி 6 மாசமா நம்ம என்ன பண்ணியாச்சு, கஷ்டப்பட்டாச்சு, இதை குடிச்சு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்கிறார். குடிச்ச நேரம் அன்னைக்கே அவருக்கு அந்த டயரை நின்றுச்சு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், உண்மை, நான் சொன்னது உண்மை. அவர் குடிச்ச உடனே என்ன ஆயிருச்சு, அவருக்கு நின்றுச்சு. உடனே அவருக்குள்ள ஒரு எண்ணம், அப்போ இது குடிச்சா என்ன வராது அப்படின்னு அதை ஒவ்வொரு நாளும் குடிக்க பழகி அவர் அந்த பழக்கத்திற்கு அவர் அடிமையாகி விட்டார். பிசாசுடைய சூழ்ச்சியை பாருங்க, அவர் அதற்கு அடிமையாகி விட்டார். அடிமையாகினதற்கு பிற்பாடு அவருடைய சரீரத்தில் ஒரு பெரிய வியாதி வந்தது. அந்த வியாதியை ஒரு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காட்டும் பொழுது டாக்டர் சொன்னாரா, தம்பி இன்னும் 2 மாசம் தான் நீ உயிரோடு இருப்ப. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனை எப்பேற்பட்டது, அது நித்திய ஜீவனை காணும்படியான ஆலோசனை. ஆனா பிசாசு தற்காலிகமான ஒரு சூழ்நிலையை மாத்திரம் தான் அவனால கொடுக்க முடியும். அது எதுக்குன்னா, நம்மளுடைய பார்வைக்கு இது நல்ல ஒரு ஐடியாவா இருக்கே அப்படின்னு நம்ம சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆலோசனை தான் பிசாசு கொடுப்பான். உடனே 2 மாசம் மாத்திரம் தான் எப்படி இருப்பீங்க, உயிரோடு இருப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, வாழ முடியாதுன்னு சொன்ன உடனே அவர் VRS வாங்கிட்டு வந்துட்டார். இந்த வாழ்றது 2 மாசம் 3 மாசம் தான், குடும்பத்தோடு கூட நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 40 வயசுலயே அவர் VRS வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார். தமிழ்நாட்டு வந்துட்டு அவருக்கு அதே மாதிரி பிரச்சனை, அதே பலவீனம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் அவங்களுடைய மனைவி நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஒரு சில ஊழியக்காரங்கள் சேர்ந்து ஜெபித்தது நிமித்தம் ஆண்டவர் அவருக்கு பரிபூரண சுகத்தை கொடுத்தார். இப்போ ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். அவருடைய முன்பகுதியினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தா அவருக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனை அது நல்ல ஆலோசனை போலதான் தோன்றும். ஆனால் அது முடிவில் எப்பேற்பட்ட ஆலோசனையாய் மாறினது இருக்கிறீங்களா? அவருக்கு நோயையும் பலவீனத்தையும் உண்டு பண்ணுகிறதான சூழ்நிலை. இந்த இடத்துல சோதனைக்காரன் முந்தின ஆதாமை கவிழ்த்து விட்டதான சத்ருவானவன், பிசாசானவன், பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்துவையும் கவிழ்த்து விட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை முற்றிலுமாய் உடைத்து விடலாம். அவன் போராடி அவன் இயேசுவினிடத்தில் வந்து என்ன செய்கிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கி கொள்ளும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். பிரதியுத்தரமாக, அப்பத்தினால் மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தை உங்களை பிழைக்க வைக்கும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பசி அப்பத்தினால மாத்திரம் போகாது, தேவனுடைய வார்த்தையை நாம் புசிக்க புசிக்க ஆண்டவர் நமக்கு எந்த பசியும் இல்லாமல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. சிங்கக்குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது. பக்கத்துல மறுபடியும் கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை தேடும் பொழுது உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. ஹல்லேலூயா. முதல் அட்டெம்ப்ட் அந்த சோதனைக்காரன் அவன் ஆண்டவரிடத்தில் வந்து இப்படியாய் கேட்கிறான், இந்த கல்லுகள் என்னவா மாற்றிக்கொள்ளுங்கள், அப்பங்களாய் மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்றார், மனுஷன் எதால பிழைப்பான், தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைப்பான்பா, உன் கல்லை நீயே வச்சுக்கன்னு சொல்லிடுறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவன் யோசிக்கிறான், இவரை எப்படியாவது கவிழ்த்து விட்டா தானே என்னுடைய ராஜ்யம் பெருகோ, பிசாசனுடைய ராஜ்யம் வளர வேண்டும் என்று சொல்லி மறுபடியுமாய் ஒரு காரியத்தை செய்கிறான். அதற்கு அடுத்த வசனத்தை, 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ ஆண்டவர் எங்க கொண்டு போறார், செகண்ட் அட்டெம்ப்ட்ல தேவாலயத்தினுடைய உட்பரிகைக்கு கொண்டு போகிறான். கொண்டு போயிட்டு அவன் சொல்றான், இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, தாழ குதிங்க.
அது ரொம்ப பெரிய உயர்ந்த கட்டிடம். அந்த இடத்திலிருந்து தாழ குதிங்க. குதிச்சிங்கன்னா நீங்க உண்மையாகவே தேவனுடைய குமாரனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகாது? தூதர்கள் உங்களை, நீங்க குதிக்கும் போதே கைகளில் உங்களை ஏற்றிக் கொள்வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை சொல்றான். உடனே சாதுரியமாய் நம்முடைய ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார். வாசிங்க அடுத்த வசனத்தை. இயேசு, பரீட்சை பாராதிருப்பாயாக என்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு இயேசு, அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், நமக்கு ஒரு சில நேரத்தில் இப்படியாய் ஒரு ஆலோசனை வரும். அது என்னன்னா, ஏசப்பா நீங்க உண்மையான கடவுள்னா இந்த காரியத்துல எனக்கு நன்மை செஞ்சா தான் நான் சர்ச்சுக்கு வருவேன். ஹல்லேலூயா. அப்படி யாராவது ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? நிறைய பேர் பண்ணுவாங்க. ஏசப்பா நீங்க உண்மையான கடவுள்னா, நாங்க ஆராதிக்கிறவர் கல்லோ மண்ணோ இல்லைன்னா எனக்கு என்ன செய்யுங்க, இந்த காரியத்துல நன்மை செய்யுங்க. ஆண்டவர் நம்ம உலக பிரகாரமான நன்மைக்காக இயேசுவை தேடக்கூடாது. அந்த நன்மை இருந்தாலும் நன்மை இல்லைனாலும் இயேசுவை தேடணும். அதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம எதை குறித்து ஒரு விழிப்புணர்வு அடையணும்னா, ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் படைச்சார். நான் சொல்றது உண்மையா இல்லையா? நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மையா இருந்தா மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் ஆதியிலே அவர் வார்த்தையினாலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். வானத்தினுடைய சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரத்தையும் பூமியினுடைய குடிகளையும் எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வார்த்தையினாலே தான் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அப்பேற்பட்ட பெரியவரிடத்திலே நம்ம போய் ஒரு சிறிய காரியத்தை கேட்போம். அந்த சிறிய காரியத்தை படைச்சது யாருதான்? சொல்லுங்க. அந்த சிறிய காரியத்தை படைத்ததும் கர்த்தர் தான். ஒருவேளை அது நமக்கு பெரிய காரியமாய் தோன்றலாம், அது தேவனுடைய பார்வையிலே சிறிய காரியமாய் இருக்கும். அந்த சிறிய காரியத்தை, உங்களுடைய கண்களுக்கு பெரிய காரியத்தை படைத்ததும் தேவன் தான். ஹல்லேலூயா. அப்போ அந்த பெரிய காரியத்திற்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். எனக்கு இந்த காரியத்தில் நன்மை செய்யணும், எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே நம்ம ஜெபித்த நாட்கள் உண்டு. அப்படி ஜெபிக்கிற நாட்களிலே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்காமல் அவர் சிறிது தாமதத்தை நம்முடைய வாழ்க்கையில விடுகிறார் என்று சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை மறுதலிக்க கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில போயிட்டு இருக்கு. ஒரு 50-100 வருஷத்திற்கு முன்பாக என்ன நடந்தாலும் இயேசுவை இருக்க பற்றி கொள்ளுகிற ஒரு சமுதாயம் கிறிஸ்துவ சமுதாயமா இருந்தது. இப்போ நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை திட்டாங்கன்னா கூட என்ன பண்றது இல்லை, ஆண்டவரை விட்டு விலகி வந்து ஒரு சூழ்நிலை. ஆமேன். ஒரு சகோதரி என்னிடத்துல நேற்றைய தினத்துல இப்படியா அவங்க ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்கள். அவங்க வேறு சபைக்கு போகிறதான ஒரு சகோதரி. அவங்க போற சர்ச்சில் பாஸ்டர் இல்லை, பாஸ்டர் அம்மா இல்லை, வேற யாரோ ஒருத்தங்க, ஒரு சக பிலீவர் ஒரு குறிப்பிட்ட நபரை திட்டாங்களாம். திட்ட உடனே 3 மாதமா என்ன திட்டாங்களேன்னு சர்ச்சுக்கு போலையாம். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்களேன், நம்ம தேவனை தேடுறோமா இல்ல சர்ச்சில் நம்ம சுய மரியாதையை தேடிக்கிறோமா? இன்னைக்கு சபையில நம்ம எதை தேடதான் வருகிறோம்? தேவனை. நான் சொல்றது உண்மைதானம்மா? நம்ம சபைக்கு வருகிறதான நோக்கம் என்ன? தேவனை தேடுகிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் உண்டோ என்று மனுபுத்திரர்களின் மேல் கர்த்தர் கண்ணோக்கமாய் இருக்கிறார். சபையில ஆண்டவர் கண்ணோக்கமாய் இருக்கிறதான நோக்கமே, இந்த ஆராதனைக்கு இத்தனை மக்கள் வந்திருக்கிறாங்க, இந்த ஆராதனையில் இத்தனை பேர் என்னை துதிக்க வந்திருக்கிறார்கள், இத்தனை திரள் கூட்ட ஜனங்கள், லட்சத்தில் லட்சம் மக்கள் இந்த இடத்துல சூழ்ந்திருக்கிறாங்க, கூடி இருக்கிறாங்க. அந்த மக்கள்ல யாராவது ஒருத்தர் உண்மையாகவே என்னை தேடுகிறதற்கு வந்திருக்கிறார்களா, இல்லை ஏதாகிலும் சுய ஆதாயத்திற்காக வந்திருக்கிறார்களா என்று சொல்லி தேவன் ஒவ்வொருவரையும் தேடி 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 பார்ப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எதற்காகவும் இயேசுவை என்ன செய்யக்கூடாது? அடகு வைத்து விடக்கூடாது. ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல அவன் சோதனை செய்து பார்க்க சொல்லுகிறான். சோதனை செய்து பார்க்க சொல்லுகிறான். நீங்க இந்த காரியம் நடந்துருச்சுன்னா நீங்க ஆண்டவரை உறுதியா பெற்றுக்கொள்ளுங்க, இந்த காரியம் நடக்கலைன்னா நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்ற ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் என்ன நடக்கலனாலும் நமக்கு இயேசு முக்கியம். ஆமென் சொல்ல கேட்கலாம். ஹல்லேலூயா. நான் வழக்கமாக சொல்லுகிறது தான், ஒரு மனுஷன் இயேசு இல்லாம இந்த உலகத்துல என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். ஆமா தானே?
இயேசு இல்லாம ஒரு மனுஷனால வாழ முடியும். ஆனால் இயேசு இல்லாம ஒரு மனிதன் மரிக்கிறான் என்று சொன்னால் அவனுடைய கதி ஐயோ கதி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தெரிந்து கொள்ளணும், இந்த சின்ன சின்ன கோபம், சின்ன சின்ன ஒரு எரிச்சல், இந்த காரியத்தை முன்வைத்து இயேசுவை என்ன செய்து விடக்கூடாது, மறுதலித்து விடக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய கோபம் அது தேவனுடைய நீதியை நடப்பிக்காது என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம கோபப்படுறதுனால இயேசு என்ன செய்கிறோம்? ஆமா, சோதித்து பார்க்கிறதுக்கு நம்ம சோதனைக்காரன் அல்ல. சோதித்து பார்க்கிறதுக்கு யார் தான் சோதித்து பார்ப்பா? அந்த வசனத்தை சொல்றது சோதனைக்காரன் அவனிடத்திலே வந்து. அப்ப அந்த சோதனைக்காரனை யார் சொல்றார்? ஆண்டவர். பிசாசு தான் சோதனைக்காரன் சொல்றார். அப்போ இயேசுவை சோதிச்சு பார்க்கிறவன் யாரு? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க இயேசுவை சோதிக்கிறீங்களா? நீங்க தந்தீங்கன்னா நான் வரேன்னு சொல்றீங்களா? என் ஜெபத்துக்கு பதில் தந்தா நான் சர்ச்சுக்கு வரேன்னு சொல்றீங்களா? அப்ப நீங்க தான் சோதனைக்காரன்னு சொல்லிருங்க. ஆமா, பிசாசுன்னு சொல்ல வேண்டாம், சோதனைக்காரன்னு சொன்னா போதும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் யோசித்து பாருங்கள், ஆண்டவரை சோதிக்கிற ஒரு இருதயம் நம்ம இடத்துல என்ன செய்யக்கூடாது? கண்மூடித்தனமா இயேசுவை நம்பணும். நம்புவீங்களா? இன்னைக்கு கண்மூடித்தனமா இயேசுவை நம்புகிறதான பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் இருக்கும். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய முடிவில் ஆண்டவர் மகிமையான ஜெயத்தை கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஆமென், தேவனை சோதனை செய்யக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி சாதுரியமாய் பிசாசனுடைய தலையை நசுக்கிறார். மூன்றாவது அவன் பார்க்கிறார், 2 அட்டெம்ப்ட் எடுத்துட்டேன், 2 அட்டெம்ப்ட்லயும் ஆண்டவர் என்ன செய்துட்டார்? வசனத்தினால சவுக்கடி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டார். மூன்றாவது ஃபைனலா ஒரு அட்டெம்ப்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது ஒரு காரியத்தை செய்கிறான். எடுத்து வாசிக்கலாம். 8வது 9வது வசனம். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலைக்கு கொண்டு சென்று சகல ராஜ்யங்களையும் காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள், இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு தருவேன் என்ன பண்ணுகிறார்? சொல்லுகிறார். முதல்ல பிசாசு செய்யறது பாருங்களேன். 3வது அட்டெம்ப்ட். யார? இந்த உலகத்தை படைச்சவரை உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு சென்று காண்பிக்கிறான். பார், இந்த இடத்துல இருக்கிறது எல்லாம் எந்துதான். என் தேவன் ஆபிரகாமின் தேவன். ஆபிரகாம் பார்த்து என்ன சொன்னார்? நீ பார்க்கிற தேசத்தை உனக்கு தருவேன்னு சொன்னார். அப்போ அந்த தேசம் யாருடைய தேசமா இருந்தா ஆண்டவர் அப்படி சொல்ல முடியும்? அவருடைய தேசமா இருந்தா தான் நான் உனக்கு தருவேன்னு சொல்ல முடியும். அப்புறம் அந்த தேசம் எல்லாம் யாருடைய தேசம்? சொல்லுங்க, ஆண்டவருடைய தேசம். சொல்லுங்க, இயேசுனுடைய தேசம். அப்போ இயேசுவையே அவன் உயர்ந்த மலைக்கு மேல கொண்டு சென்று அவன் காண்பிக்கிறான், இது எல்லாம் என்னுடையது, இதெல்லாம் என்னுடையது அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் கொடுக்கிறான், இதெல்லாம் உனக்கு வேணுமா? இப்போ உங்களிடத்துல ஒரு கேள்வி, உங்களிடத்துல கேட்கலாமா? சரி, ரைட். உங்களிடத்துல ஒரு நிறைய செல்வத்தை கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு, சரி இன்னொரு காரியம்னு சொல்றேனே, ஞாயிற்றுக்கிழமை நீங்க சர்ச்சுக்கு வேக வேகமா கிளம்புறீங்கன்னு வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பெரிய தொகையை கொண்டு வந்து உங்களுக்கு முன்னாடி இப்படி வைக்கிறார். இத எண்ணுகிறதற்கு 1/2 மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். நீ எண்ணி அதுல பாதி தொகை நீ எடுத்துக்கோ, மீதி தொகையை எனக்கு கொடு அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வைத்துக்கொள்ளுங்க. நம்ம என்ன செய்வோம்? சொல்லுங்கம்மா, என்ன செய்வோம்? 8 மணிக்கு ஆராதனை, 7:50 ஆயிடுச்சு, 7:55க்கு கதவை தட்டுறாரு. இந்த அம்மா இதை எண்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. பிரைஸ் காட் இருக்கும். அப்போ இதை எண்ணிட்டு பாதி நீ வச்சுக்கோப்பா, பாதி எனக்கு கொடு அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பிரைஸ் காட். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம்? அதை எண்ணி உட்கார்ந்து எண்ணி 2 மணி வரைக்கும் எண்ணுவானுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எண்ணிட்டு சரி பாதியா பிடிச்சு அவருக்கு கொடுத்துட்டு சரி பாதியை நம்ம வச்சுக்கிட்டு இதுல 10% தசம பாகத்தை ஆண்டவருக்கு கொடுத்து ஒரு ஆமென். அல்லேலூயா. ஏமா லேட்டா வந்தீங்க சர்ச்சுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, பாஸ்டர் ஐயா இந்த மாதிரி ஒரு வேலை வந்துச்சு, இந்த வேலையில இந்த மாதிரி பண்ணோன்னா இவ்வளவு தொகை கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் உண்மையை சொல்றேன், நம்மளுடைய பணம் இயேசுக்கு முக்கியமே கிடையாது. அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. அந்த வீதியெல்லாம் தங்கம் எங்க?
ஆமா, வீதி எல்லாம் தங்கம். பரலோகத்தில் ஆண்டவர் அப்படி மகிமையான ஒரு வீட்டை உங்களுக்கு எனக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அவருக்கு 1000 2000 முக்கியம் கிடையாது, அவருக்கு இருதயம் தான் முக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு இதுதான் முக்கியம் சொல்லுங்க. நம்முடைய இருதயம் தான் ஆண்டவருக்கு முக்கியம். அப்ப மூன்றாவது இப்பேற்பட்டதான ஒரு சோதனையை ஆண்டவருக்கு முன்பாக சோதனைக்காரன் வைக்கும் பொழுது ஆண்டவர் இப்படியாய் சொன்னார். அந்த அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 10வது வசனத்தை. அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மூன்று இடத்திலேயும் ஆண்டவர் அந்த சோதனைக்காரன் அவனிடத்திலிருந்து எப்படி தன்னை காத்து கொண்டார் என்று சொன்னால், அப்படி எழுதியிருக்கிறதே, அப்படி எழுதியிருக்கிறதே, அப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்லி வேத வசனத்தை முன்வைத்து வசனத்தின் மூலியமாய் சத்துருனுடைய கிரியைகளை அளித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. பிசாசு எத்தனையோ சோதனைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான், எத்தனையோ பலவீனங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அந்த சோதனைகளையும் அந்த பலவீனங்களையும் பிசாசு எதற்காக கொண்டு வருகிறான்னு முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும். எதற்காகனா ஆண்டவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்காக மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். எதற்காக பலவீனங்களையும் சோதனைகளையும் சத்துரு கொண்டு வருகிறான்? ஆண்டவருடைய அன்பிலிருந்து பிரிப்பதற்காக. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். கரெக்டா திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுன்னா உடம்புல பலவீனம். அப்ப என்னதான் அர்த்தம்? யார் தான் கொண்டு வரா? பிசாசு தான் கொண்டு வரான். அப்போ அந்த பிசாசை ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்துட்டோம்னாலே போதும். அவனுடைய நோக்கமே சர்ச்சுக்கு வரக்கூடாதுன்னு தான் அந்த பலவீனத்தை என்ன செய்கிறான்? கொண்டு வருகிறான். அப்போ அந்த பலவீனத்தை நம்ம என்ன செய்து வரணும்? ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்துடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு அந்த பலவீனத்தை கொண்டு வந்துட்டோம்னா முதல்ல வெட்கப்படுகிற ஆள் யாரு? பிசாசானம். சொல்லுங்க, சோதனைக்காரன். ஹல்லேலூயா. அந்த சோதனைக்காரன் அவன் வெட்கப்பட்டு போயிடுவான். அப்போ அந்த வசனத்தின் மூலியமாய் நாம் பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு கற்பித்து கொடுக்கிறார். அதற்கு ஆதாரமாய் வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். மரணம் நேரிடுகிறதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்களுடைய ஜீவனையும் பாராமல், சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பிசாசை ஜெயிப்பதற்கு ஒரே வழி ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தமும், ஏகமாய் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் இருக்கிறீங்களா? ஆமென். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின், ஆமென். உங்களுடைய வேதத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கோடிட்டு கொள்ளுங்க. இந்த வசனத்தை நீங்கள் மனப்பாடம் பண்ணி கொள்ளுங்கள். ஆமென். நமக்கு எதிராய் வருகிறதான எதிராளியாகிய பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு 2 விஷயம்தான் தேவை. முதலாவது ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம், 2வது சாட்சியின் வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் அது சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க இது போதுமானதா இருக்கிறது. இப்ப பிசாசு முதல்ல ஒரு மனுஷன் என்ன தெரியுமாமா செய்வான்? ஆண்டவருடைய அன்பிலிருந்து அவனுக்கே தெரியாமல் அவனை பிரிப்பதற்கான வேலைகளை செய்வான். இன்னைக்கு சபையில நல்லா ஊழியம் செய்து கொண்டிருப்பாங்க, நல்ல ஆண்டவருக்காக பிரயாசம் பட்டு கொண்டிருப்பாங்க. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு சில வாரம் தான் அவங்க சர்ச்சுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையோடு கூட இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம நிதானித்து பார்க்கல, அவங்களுடைய அந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிதானித்து பார்க்கலன்னா கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஆண்டவரை விட்டு பெரிய தூரத்திற்கு போகிறதான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளுக்கு மத்தியில நம்ம இருக்கிறோம். ஒரு நாள் 2 நாள் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளால ஜெபிக்க முடியலையா? ஆண்டவருடைய சமூகத்துல முன்ன போல என்னால உட்கார்ந்து வேதம் வாசிக்க முடியலையா? முன்ன போல தேவனை துதிக்க முடியலையா? முன்ன போல ஆண்டவருடைய ஆலயத்திற்கு விறுவிறுன்னு என்னால வர முடியலையா? அப்ப என்ன அர்த்தம்?
சோதனைக்காரன் கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறான்னு அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம தெரிந்து கொள்ளணும், அந்த சோதனைக்காரனாகிய பிசாசை எப்படித்தான் ஜெயிக்க முடியும்? ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். ஹல்லேலூயா. நல்லதா வந்துட்டே இருப்போம், நல்லதா ஆண்டவருடைய வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டே இருப்போம். ஜெபத்துல முன்னேறுவோம், பைபிள் ரீடிங்ல முன்னேறுவோம், உபவாச ஜெபத்துல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருப்போம், தனி ஜெபத்துல விழித்திருந்த ஆண்டவருக்காக ஜெபிப்போம், ராத்திரி எல்லாம் ஜெபிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் கிளாஸா அப்படியே வளர்ந்துகிட்டே போவோம். அத பிசாசு பார்த்துக்கிட்டே இருப்பான். எப்படி இவர்களை தள்ளி விடலாம், எப்படி இவர்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி இவங்க விட்டா இன்னும் வளர்ந்துட்டே போயிருவாங்க போல இருக்கே. ஹல்லேலூயா. அவன் எப்படி இவர்களை மறுபடியுமாய் தன் பக்கம் இழுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி அவனுக்கு என்னதான், நம்மளை தள்ளி விடணும் தான். ஹல்லேலூயா. ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியா பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நம்மளை தள்ளி விடணும் அப்படின்னு தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவனை ஜெயிக்கணும்னா ரெண்டு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், கரங்களில் எடுக்கணும். முதலாவது சாட்சியின் வசனம். இயேசு எப்படி பிசாசை ஜெயித்தார்? எழுதி இருக்கிறதே எழுதி இருக்கிறதே வசனத்தை சொல்லி 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 என்ன செய்தார், ஜெயித்தார். ரெண்டாவது கடைசியான அந்த ஒரு மூன்றாவது பாயிண்ட பிசாசு கொண்டு வந்து வைக்கிறான். ஆண்டவர் முதல்ல சொன்ன வார்த்தை, பிசாசை கடிந்து கொள்ளுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள வசனமே இல்லை. ஒரு வசனத்தை பாதி சொல்லிட்டு விட்டனா மீதி முடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டு வரீங்க. உங்கள் துக்கம், ஆமா, நல்ல சந்தோஷமான வாக்கு தத்துவம் தான் இழிச்சிட்டு சொல்லிடுவீங்க. ஒரு வசனத்தை சொல்றோம்னா அதை முடிக்கிற அளவுக்காவது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வசனத்தினுடைய ஆழம் இருதயத்துல பதிந்திருக்கணும். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை பேர் தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அரை கை முக்கா கையெல்லாம் உடஞ்சு போயிடணும், நல்ல முழுசா தூக்கணும். பார்த்துக்கங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க வேதத்தை வாசிச்சா மட்டும்தான் நீங்க பிசாசு கிட்ட இருந்து உங்களை காத்துக்கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா பாஸ்டர் ராத்திரி 12 மணிக்கு தூங்குவார், கதவு வந்து தட்டுறது, பாஸ்டர் பிசாசு அமுகுது பாஸ்டர். அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல யார் தான் வந்து நிக்கணும்? வந்து நிக்கிறோம்ல. அப்ப சொல்ற விஷயத்தை கற்றுக்கொள்ள நீங்க பிரயாசப்படுங்க. ஒரு வசனத்தை நீங்க எப்படி படிக்கணும்னா உங்களுடைய இருதயத்தில் அது பதிந்து கொள்ளுகிற அளவுக்கு வசனத்தை படிக்கணும். அவர்கள் ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் ஜெயித்தார்கள். அப்போ ஆண்டவர் மூன்றாவது அட்டம்ப்ட்ல என்ன செய்தார்? பிசாசை எதிர்த்து நின்றார். ஹல்லேலூயா. பிசாசிற்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். நீங்க தயவாய் கேட்கிறேன், பாரம்பரிய திருச்சபையை போல தயவு செய்து இருக்காதீங்க. வர்றது, உட்கார்றது, சீட்டை தைக்கிறது, போறது. உங்களுடைய உள்ள ஆவிக்குரிய மனுஷன் வளர்ந்திருக்கிறானா? ஆவிக்குரிய மனுஷன், உள்ளார்ந்த மனுஷன் அவன் வளர்ந்திருக்கிறானா? நீங்க என்ன பண்ணுங்க, சோதித்து பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து அதே மாதிரி இருக்கிறேனா, இல்ல ஆவிக்குரிய நிலைமையில கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே இருக்கிறேனா? ஒரு நாள் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல ஞானஸ்நானம் எடுத்து கரெக்டா 1 வருஷம் ஆக போகுது. டிசம்பர் 31ஆம் தேதி என்னுடைய ஊழியக்காரர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். அடுத்த வருடம் டிசம்பர் 30ஆம் தேதி என்னுடைய இருதயத்திலே ஒரு போராட்டம். நான் ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தான் செய்து கொண்டிருக்கிறேனா இல்லையா அப்படின்னு எனக்குள்ள ஒரு போராட்டம். என்னுடைய ஊழியக்காரர் இடத்துல நான் போய் நின்று இப்படியாய் கேட்டேன், அண்ணே இந்த மாதிரி மனசுல சமாதானம் இல்லாமல் இருக்குதுண்ணா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் என்னிடத்துல 3 கேள்வி கேட்டார். முதலாவது, நீ இயேசுவை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிறியான்னு கேட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, நீ தொடர்ந்து வேதத்தை வாசிக்கிறியான்னு கேட்டார். மூன்றாவது, அவர் சொன்னார், போன வருஷம் நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போது உன் வாழ்க்கை ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கோ நான் ஒரு ஊழியக்காரனா பார்க்கிறேன், எத்தனையோ மடங்கு நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்திருக்கிற. ஹல்லேலூயா. அப்போ ஒரு வருஷம் நம்ம எப்படிதான் இருக்கணும்? ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து கொண்டே போகணும். அப்படி வளராம அப்படியே இருக்கிறோம்னா சம்திங் ராங். பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறது இல்ல, அல்லேலூயா, ஆண்டவருக்கு நேரத்தை ஒழுங்கா கொடுக்கிறது இல்ல, இல்ல ஒருவேளை இதெல்லாம் நீங்க செய்தாலும் நமக்குள்ள பெருமை என்கிறதான ஒரு காரியம் உங்களுக்குள்ள, நான் நல்லா பைபிள் வாசிப்பேன்,
நான் நல்லா ஜெபிப்பேன் அப்படிங்கிற ஒரு பெருமை அது நம்மளுக்குள்ள வந்துட்டுன்னா, ஆண்டவர் எவ்வளவு தான் கிரியை செய்தாலும், எவ்வளவு தான் கர்த்தருக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருந்தாலும், நமக்குள்ள சிறிதளவு பெருமைன்னு உள்ள வந்துட்டுன்னா, ஆண்டவர் என்ன செய்வார்? பெருமைக்கு எதிர்த்து நிற்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள், நம்ம எதனால தான் பிசாசை ஜெயிக்க முடியும்? முதலாவது, ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, நான் உங்களுக்கு இன்னொரு உதாரணத்தை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஆண்டவர் ஒரு ஸ்திரீ, அவள் பாவம் செய்து கையும் மெய்யுமாய் அவள் மாட்டிக்கொண்டாள். மாட்டிக்கொண்ட உடனே யூதர்கள் எல்லாம் கூடி சேர்ந்து ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க, இவள் நியாயப்பிரமாண விதியின்படி பாவம் செய்தாள், இவளை என்ன செய்ய வேண்டும்? இவளை நாங்க கல்லெறியணும், என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவரிடத்துல கொண்டு வந்து கேட்கிறாங்க. எதுக்கு ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க? அவர் வேத பாரகரும் கிடையாது, அவர் பரிசேயரும் கிடையாது, அவர் சதுசேயரும் கிடையாது, அவர் ஒரு சாமானியன். ஏன் அவரிடத்துல கேட்கிறாங்க? எப்படியாகிலும் அவரை சிக்க வைத்து விடலாம், எப்படியாவது அவரை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல கேட்கிறாங்க. ஒருவேளை அந்த ஸ்திரிய நீ கல்லெறி அப்படின்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி இருந்தாருன்னா, யார் தான் கமாண்ட் கொடுக்கணும்? ஆசாரியன் தான் அந்த கட்டளையை கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நியாய பிரமாணத்தின் விதிப்படி ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ பாவம் செய்துட்டாங்கன்னா யார் தான் கட்டளை கொடுக்கணும்? ஆசாரியன் மாத்திரம் தான் சொல்லணும் கல்லெறி அப்படின்னு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாரும் சொல்லக்கூடாது. அப்போ ஒரு மனுஷனை கல்லெறின்னு அந்த ஆசாரியனுடைய கணத்தை இவர் எடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு இவருக்கு மேல திருப்பி விட்டுறலான்னு ஒரு பிளான். ரெண்டாவது, பாவம்பா இவ மேல கல் எறியாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, மோசேனுடைய நியாயப்பிரமாணம் பாவம் செஞ்சா கல்லெறியணும்னு எழுதப்பட்டிருக்கு, இவர் நியாயப்பிரமாணத்தை என்ன பண்றார்? மீறுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல கல்லெறியலான்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான், பிசாசனுடைய பிளான். உடனே ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை செய்தார். என்னன்னா, உங்களில் எவன் பாவம் செய்யாதிருக்கிறானோ அவன் முதலில் கல்லெறிய கடவன். உடனே கல்லை எடுத்தான் பாத்தீங்களா, அவன் இப்படி எரிய வருவான். பக்கத்துல இருந்து சொல்லிருப்பான், டேய் என்னடா எரிய போறியா? டேய் முந்தானேத்து நீ நானும் தானே அந்த இடத்துக்கு போனோம். ஹல்லேலூயா. இப்ப யோசித்து பாருங்க, ஆண்டவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் வசனத்தை கொண்டு பிசாசை அவர் ஜெயிக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் வசனத்தை கொண்டு தான் பிசாசை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அப்போ நம்மளுடைய இருதயத்திற்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கும் என்ன பார்த்தா அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேதத்தை படிங்க படிங்க படிங்க. யார் நல்லதுக்காக சொல்றேன்? நீங்க நல்லா இருக்கணும் தான் இந்த இடத்துல என்ன பண்றோம்? சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க வேதத்தை வாசிங்க, வாசித்துட்டு என்ன பண்ணிருங்க? அதை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. வேதத்தின் வசனம் தான் நம்மளை என்ன செய்யும்? நித்தியத்திற்கு நேராய் அழைத்து கொண்டு செல்லும். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிசாசை ஜெயித்த அந்த 3 காரியத்திலே எதைத்தான் வச்சு ஜெயித்தார்? ஆமென். நீங்க சொல்ல முடியுமா? சோதனைக்காரன் என்கிட்டலாம் வரமாட்டான்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு யாரெல்லாம் ஆலயத்துக்குள்ள இருக்கிறோமோ நம்மளுக்குள்ளதான் பிசாசனுடைய கிரியைகளை அவன் துரிதமாய் செய்யணும்னு அவன் போராடி கொண்டு இருக்கிறான். அப்போ அந்த கிரியைகளிலிருந்து நம்ம விடுதலை செய்யப்படணும்னா எப்படித்தான் விடுதலை செய்யப்பட முடியும்? ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அந்த ஒரு கையும் மெய்யுமாய் அகப்பட்ட அந்த ஸ்திரீயின் இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாலும் அது அவருக்கே பிரச்சனையா வந்திருக்கும். ஆனா அவர் சொன்னார் பாத்தீங்களா, உங்களில் யார் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல். அப்போ நம்முடைய ஒரு மனுஷனுடைய இருதயத்துல வசனம் இருந்தா மாத்திரம்தான் நமக்கு என்ன கிடைக்கும்? பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதல் நமக்கு உண்டாயிருக்கும். அந்த இடத்துல ஆமீன், யோசுவாவின் புஸ்தகத்துல ஆமீன், அந்த ஸ்திரீ இப்படியாய் ஆலோசனை கொடுக்கிறார். அது என்னன்னா, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு. ஆமீன். நம்மை தேடுகிற பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிற பிசாசானனுடைய கரங்களிலே நாம் சிக்கிக்கொள்ள கூடாது என்பதற்காக அந்த ஸ்திரீ ஒரு ஆலோசனையை கொடுக்கிறாள். அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 2:16 யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16வது வசனம். அப்பொழுது அந்த ஸ்திரீ அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் பிசாசானவன் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் திரும்பி வருமட்டும்
3 நாள் ஒளிந்திருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க போய் ஒளிந்திருக்கணுமா? மலையில போய் ஒளிந்திருங்கள். என் ஆண்டவர் லோத்தை நேசிக்கிறதான கர்த்தர். அவனை நீதிமான் என்று கண்டு அவனிடத்தில் சொன்னார், உன் ஜீவன் தப்பித்துக் கொள்ளுகிறதற்காக எங்க ஓடி போன்னு சொன்னார்? மலைக்கு ஓடி போன்னு சொன்னார். அப்ப இந்த இடத்துலயும் இந்த ஸ்திரீ இப்படியாய் ஆலோசனை கொடுக்கிறாள், 3 நாள் நீங்க மலையில தங்கி இருங்க. அந்த மலை ஏறுகிற ஒரு அனுபவம். அந்த மலைக்கு மேலே தான் மோசேயின் இடத்துல ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப மலைக்கு மேலே ஏறுகிற அனுபவங்கள்னா என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிற ஒரு அனுபவம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆமென் வேதத்தை வாசித்து அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையாய் மாற்றுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில சோதனைக்காரன் கிரியை செய்ய முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நீங்க சொல்ல முடியுமா, நான் இன்னும் தொடர்ந்து நான் பைபிள் வாசிப்பேன்னு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னா பாஸ்டர் அக்கவுண்ட்ல ஒரு அதிகாரம் நீங்க வாசிக்கும் போது 10 ரூபாய் ஆண்டவர் போடுவார் நினைக்கிறீங்களா? போடுவாரா இல்லையாமா? ஆமா, ஸ்தோத்திரம். அப்போ நீங்க வாசிச்சீங்கன்னா யாருக்கு தான் நல்லது? ஆமா, நீங்க வாசிச்சீங்கன்னா பிசாசனுடைய சோதனைகளை முறியடிப்பதற்கான பலத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இது உலக பிரகாரமா ஒரு மேக்ஸ் கிளாஸ் போல ஐயோ படிக்க சொல்றாங்களே நினைச்சிடாதீங்க. நீங்க படிச்சீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. உலக பிரகாரமா தானே சொல்றாங்க டீச்சர்மார்கள்லாம். வேதத்தை ஒழுங்கா படிக்கலன்னா எங்க தான் போனோம்? பிசாசனுடைய சித்தத்திற்கு தான் நம்ம போகணும். அல்லேலூயா. அதனால வேதத்தை வாசிங்க, சந்தோஷமா வாழுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து நின்று நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.